புதுச்சேரி முற்றுகை 1778 ஆண்டு ஆகஸ்ட் 21 அன்று பிரிட்டிஷ் படைகள் புதுச்சேரி பிரெஞ்சு கோட்டையை முற்றுகையிட்டன. அமெரிக்க புரட்சி போரில் பிரான்ஸ் அமெரிக்காவிற்கு ஆதரவளித்ததற்கு பதிலடியாக பிரிட்டனின் இந்த நடவடிக்கை அமைந்தது. 1775 அமெரிக்க காலனிகள் பிரிட்டனுக்கு எதிராக அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் என்னும் சுதந்திர போரில் இறங்கின. பிரிட்டனின் பாரம்பரிய எதிரியாக இருந்த பிரான்ஸ் இந்த போரின் தொடக்கத்தில் நடுநிலை வகித்தாலும் பின்னர் அமெரிக்கர்களுக்கு ஆதரவாக நிற்க தீர்மானித்தது. 1778 பிரான்சும் அமெரிக்காவும் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதன் மூலம் பிரான்ஸ் வெளிப்படையாக போரில் நுழைந்தது. பிரான்சின் இந்த முடிவு அமெரிக்க புரட்சி போரை ஒரு உலகளாவிய மோதலாக மாற்றியது. பிரான்ஸ் போரில் நுழைந்ததை அடுத்து உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு காலனிகள் மற்றும் வர்த்தக மையங்கள் மீது பிரிட்டன் தாக்குதல் தொடுக்க தொடங்கியது. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஐரோப்பிய சக்திகளின் போட்டிக்கான அரங்காக மாறியிருந்தது. குறிப்பாக ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. புதுச்சேரி அப்போது இந்தியாவில் பிரான்சின் மிக முக்கியமான வாணிப மற்றும் இராணுவ தளமாக இருந்தது. அமெரிக்க புரட்சி போரின் ஒரு நீட்சியாகவும் இந்தியாவில் பிரான்சின் செல்வாக்கை ஒழித்து கட்டவும் புதுச்சேரி மீது தாக்குதல் நடத்த பிரிட்டிஷ் படைகள் திட்டமிட்டன. இதையடுத்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைத்தலைவரான ஹெக்டர் மன்ரோ தலைமையில் சுமார் 20,000 வீரர்களை கொண்ட பிரிட்டிஷ் படை ஆகஸ்ட் 21, 1778 அன்று புதுச்சேரியை முற்றுகையிட்டது. முற்றுகையின் தொடக்கத்தில் புதுச்சேரி கடற்பகுதியில் ஒரு சிறிய கடற்போர் நடந்தது. இதில் பிரெஞ்சு கடற்படை தோல்வியுற்று பின்வாங்கியது. இதனால் புதுச்சேரிக்கு கடல் வழியாக உதவி கிடைப்பது தடுக்கப்பட்டது. அடுத்ததாக பிரிட்டிஷ் படைகள் நடத்திய கடும் பீரங்கி தாக்குதல்கள் தொடங்கின. பிரெஞ்சு படைகள் கடுமையாக போராடினாலும் பிரிட்டிஷ் பீரங்கிகளின் தாக்குதல்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஏறக்குறைய 2 மாதங்கள் முற்றுகை நீடித்த நிலையில் பிரெஞ்சு படைகளுக்கு உணவு மற்றும் வெடிமருந்துகள் தீர்ந்துவிட்டன. இதனால் பிரெஞ்சு தளபதி கியோம் டி பெல்கோம்ப் அக்டோபர் 18, 1778 அன்று பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடைந்தார். இதன் மூலம் இந்தியாவில் பிரான்சின் செல்வாக்கு குறைந்து பிரிட்டிஷாரின் ஆதிக்கம் மேலும் வலுவடைந்தது. 1783 ஆண்டு அமெரிக்க புரட்சி போரை முடிவுக்கு கொண்டு வந்த பாரிஸ் உடன்படிக்கைக்கு பிறகு புதுச்சேரி மீண்டும் பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்கு சென்றது.